ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு வேறு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அதை பற்றி ஏதாச்சும் பேசலான்னு சொல்லி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது தான் என் கண்ணுக்கு ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சிச்சு. அது என்ன அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ. இந்த சீரீஸ்லேயே நம்ம நிறைய புது ஃபேஸஸாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி கேப்டன்சி சேஞ்ச் வேறு இப்போ தான் நடந்திருக்கு. ரோஹித் சர்மா யாரா முடிஞ்சு சுப்மன் கில் யாரா ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் இந்தியா டீமில் மட்டும் நிறைய சேஞ்சஸ் இல்லாமல் இந்த சீரீஸ்லேயே ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க இங்கிலீஷ் கிரிக்கெட் போர்டு. அதாவது ட்ராஃபியோட பேரை மாற்றிருக்காங்க. இனிமேல் இந்த ட்ராஃபியோட பேர் ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ராஃபி. ஆண்டர்சன் ஒரு பெரிய ஆள், சச்சின் ஒரு பெரிய ஆள். இவங்க ரெண்டு பேரோட பேர் சேர்த்து தான் இனிமேல் இந்த ட்ராஃபி பேரை கூப்பிட போகிறாங்க. நம்ம இந்தியாவும் ஆஸ்திரேலியா விளையாடும் பார்டர் கவாஸ்கர்னு ரெண்டு பெரிய பிளேயர்ஸோட பேர் வைக்கிறாங்களே, அதே மாதிரி தான் இப்போ இந்தியாவும் இங்கிலாண்டும் விளையாடுற மேட்சஸ்க்கு இங்கிலீஷ் கிரிக்கெட் போர்டு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பற்றி அந்த ரெண்டு பிளேயர்ஸ்கிட்டையும் கேட்கும் போது நமக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ரிப்ளைஸ் கிடச்சிச்சு. ஒரு சைடு ஆண்டர்சன் சந்தோஷமாக இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா சச்சின் பேர் பக்கத்தில் என் பேர் போட்டு ஒரு ட்ராஃபி வருது, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் சச்சின் இங்கிலீஷ் கிரிக்கெட் போர்டு கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி வச்சார். அதாவது பேர் சேஞ்ச் பண்ணாமல் ஆல்ரெடி இத்தனை வருஷமாக வச்சுருந்த பட்டோடி ட்ராஃபின்னு பேர்லேயே கண்டினியூ பண்ணிக்கலான்னு கேட்டிருக்காரு. ஆனால் இங்கிலீஷ் கிரிக்கெட் போர்டு அதை ரிஜெக்ட் பண்ணி இப்போ நேம் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு ஆண்டர்சன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியும், சச்சின் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியும். ரெண்டு பேருமே அவங்க நேஷனுக்காக உசுறு கொடுத்து விளையாண்டு நிறைய மேட்சஸ் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. இவங்க பேர் ட்ராஃபியில் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ரீசன் புரியுது ஓரளவுக்கு. ஆனால் இத்தனை வருஷமாக பட்டோடி ட்ராஃபின்னு ஏன் பேர் வச்சுருக்காங்க? அப்படி யார் இந்த பட்டோடி? வாங்க தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு போகிற இயர் 1932. 1932ல் ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று, இந்தியாவுக்கும் இங்கிலாண்டுக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் டெஸ்ட் மேட்ச் நடக்குது. ரெண்டாவது, பட்டோடின்ற பிளேயர் டெபியூ பண்ணுற வருஷமும் அதே தான். அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி 2007 வந்தோன்னா இந்த 75th இயர் ஆனிவர்சரியில் தான் ஃபஸ்ட்டு இந்த டேர்மை உருவாக்குறாங்க, பட்டோடி ட்ராஃபின்றது. இது அந்த பிளேயரோட நேம்லேருந்து எடுத்திருக்காங்க. அந்த பிளேயரோட ஃபுல் நேம் இஃப்திகார் அலி கான் பட்டோடி. இவர் 1910 வருஷம்தான் பிறக்கிறாரு. இந்தியா மேப்பில் இப்போ இருக்கிற ஹரியானாவில் ஒன் ஆஃப் த பிரின்ஸாக தான் இருந்திருக்காரு. ஆனால் இவருடைய வயசில் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்தியாவில் வாழாமல் இங்கிலாண்டில் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இங்கிலாண்டில் வாழ்ந்த டைமில் தான் இவர் கிரிக்கெட் விளையாடவும் கற்றுக்கிறாரு, நிறைய மேட்சஸும் விளையாடுறாரு. இங்கே எப்படி நம்ம ஸ்கூல் லெவல் மேட்சஸ், காலேஜ் லெவல் மேட்சஸ்ன்னு பேசுகிறோமோ, அங்கே யூனிவர்சிட்டிஸ்குள்ளே நிறைய மேட்சஸ் நடந்திருக்கும். ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டுன்ட்டு அந்த யூனிவர்சிட்டிஸ்க்காக விளையாடும் போது இவர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 8000 ரன்ஸ் கிட்டேயே அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர்னு ரெக்கார்டு வச்சுருந்தாரு. இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அது பிரேக் ஆகிருக்கு. அந்த டேலண்ட்டை புரிஞ்சுக்கிட்டே இங்கிலாந்து டீம் அவங்க டீமுக்குள்ளே எடுத்துக்கிட்டாங்க. அவரும் டெபியூ ஆகிறாரு. சொன்ன மாதிரி 1932 தான் டெபியூ ஆகிறாரு. அவருக்கு எதிராக விளையாண்ட டீம் த மைட்டி ஆசிஸ், அதாவது ஆசஸில் தான் இவர் ஃபஸ்ட்டு டெபியூ ஆகிறாரு. இவர் விளையாண்ட ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே செஞ்சுரி. நிறைய பிளேயர்ஸ் இது பண்ண மாட்டாங்க. ஆனால் இவர் அந்த ப்ரெஷர் இது எடுத்துக்காமல் ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக யோசிப்போம், இந்த யூனிவர்சிட்டி மேட்சஸ்லேயும் 8000 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, விளையாண்ட ஃபஸ்ட்டு மேட்சே செஞ்சுரி. அப்போ அதே மாதிரி நிறைய மேட்சஸ் விளையாண்டுருப்பாரு, நிறைய ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. அதனால தான் பட்டோடி ட்ராஃபின்றது பேராக வச்சுருக்காங்க. ஏன்னா அவர் அவ்வளோ பிளேயராக இருந்திருப்பாருன்னு நினச்சிருப்போம். ஆனால் இவர் இங்கிலாண்டுக்கு விளையாண்ட மொத்தமான கேம்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா வெறும் 3 தான். இது காரணம் டேலண்ட் இல்லைன்ட்டுல இல்லை, ஆனால் கொஞ்சம் டிசிப்ளின் இல்லாத காரணத்தினால. அப்போ இருந்த கேப்டன் இவரை லெக் சைடில் ஃபீல்டிங் நிற்க வச்சுருக்காரு. ஆனால் அவர் கேப்டனை ஒபே பண்ணாமல் நான் சரி நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு நகர்ந்துருக்காரு. அதை பிடிக்காத அந்த கேப்டன் அவர் கொஞ்சம் திட்டியிருக்காரு. அதை எப்படி கோட் பண்ணி போட்டிருக்காங்கன்னா கூகுளில், இனிமேல் உன்னோட அடாப்டட் கண்ட்ரி, ஏன்னா அவர் பிறந்ததே இந்தியாவில், விளையாடுறது இங்கிலாந்து, அதனால் இங்கிலாண்டை அவர் அடாப்டட் கண்ட்ரின்னு சொல்கிறாரு. அடாப்டட் கண்ட்ரிக்கு இனிமேல் நாங்கள் விளையாடவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து ரேசிசத்தையும் கொஞ்சம் தாக்கியிருக்காரு. அது கொஞ்சம் ஹர்ட்டான பட்டோடி கொஞ்சம் வருஷம் கழித்து அங்கேருந்து இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவுக்கு வந்தோடனே இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்ச இந்தியன் டீம் அவர் கூப்பிட்ருக்காங்க, எங்களுக்காக விளையாடுங்கன்னு கூப்பிட்ருக்காங்க. ஆனால் 2 தடவை ரிஜெக்ட் பண்ணி 1946 தான் ஒத்துக்கிறாரு. இந்த 4வது மேட்ச் அவர் இந்தியன் டீமுக்காக விளையாடும் போது கேப்டனாக வந்திருக்காரு. இப்போ தான் இந்த யூனிக்னஸ் வருது. இந்த யூனிக்னஸ்னால தான் அவருக்கு இந்த ட்ராஃபி பேர்லேயே அவர் பேர் வச்சுருக்காங்க. அதாவது இங்கிலாண்டுக்காகவும் விளையாண்டு இந்தியாவுக்காகவும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் விளையாண்ட ஒரே பிளேயர் பட்டோடி தான், நம்ம ஹீரோ. இதே மாதிரி நம்ம வேறு கண்ட்ரீஸில் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இயன் மார்கன் அயர்லாண்டுக்காகவும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு, இங்கிலாண்டுக்காகவும் விளையாண்டுருக்காரு. அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் டிம் டேவிட் சிங்கப்பூர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்காக விளையாண்டுருக்காரு, ஆஸ்திரேலியாவுக்காகவும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் விளையாண்டுருக்காரு. இந்தியாவுக்காகவும் ஒரு நிறைய மேட்சஸில் விளையாடல, வெறும் 3 மேட்சஸ் தான் விளையாண்டாரு. இதில் என்ன யூனிக்னஸ்னா, இங்கிலாண்டுக்கு இவர் 3 மேட்ச் தான் விளையாண்டுருக்காரு அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. இந்தியாவுக்கும் இவர் 3 மேட்ச் தான் விளையாண்டுருக்காரு. ஆனால் விளையாண்டது அகேன்ஸ்ட் யாருன்னா இங்கிலாந்து.
அந்த 3 மேட்சஸில் இந்தியாவில் விளையாடும் போது ரொம்ப அற்புதமாலாம் பர்ஃபார்ம் பண்ணல, வெறும் 55 ரன் தான் அடிச்சிருக்காரு. மொத்தமாக இவர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் 6 மேட்ச்சில் வெறும் 199 ரன் தான் அடிச்சிருக்காரு. என்னதான் டொமஸ்டிக் லெவலில் நல்லா விளையாண்டாலும் இன்டர்நேஷ்னல் லெவலில் அதை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியல. இவர் இந்தியாவுக்காக விளையாண்ட 3 மேட்சுமே கேப்டனாக தான் விளையாண்டாரு. ஆனால் ரொம்ப பர்ஃபார்ம் பண்ண முடியாத காரணத்தினால அந்த வருஷமே ரிட்டையர் ஆகிறாரு. இவர் டெபியூ பண்ண இயர் 1932, கடைசியாக விளையாண்ட மேட்சோட இயர் 1946. அப்புறம் 6 இயர்ஸ் கழித்து அவர் ரிட்டையர்மெண்ட் ஆன 6 இயர்ஸ் கழித்து இந்தியாவிலே இறந்து போகிறாரு. அதாவது 1952 இஃப்திகார் அலிகான் பட்டோடி இறந்து போகிறாரு. இப்போ கிரிக்கெட்டை தவிர நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இவரை வச்சு பார்த்தோன்னா, அலிகானுனாலே இந்த அலி கான் பேர் நம்ம ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டாலே நம்மளுக்கு நார்த் இந்தியாவில் ஒரு ஆக்டரோட பேர் தான் ஞாபகம் வரும், சைஃப் அலி கான். சரி, அவருக்கும் நம்ம ஹீரோ பட்டோடிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா, சைஃப் அலிகானோட தாத்தா தான் இஃப்திகார் அலிகான் பட்டோடி. அதாவது சாரா அலிகானோட கிரேட் கிராண்ட்ஃபாதர் தான் நம்ம ஹீரோ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்த வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் இப்போது நாளைக்கு ஆரம்பிக்க போகிற சீரீஸில் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, யார் அதிக ரன் அடிப்பா, யார் அதிக விக்கெட் எடுப்பாங்கலாம் உங்களுக்கு சொல்லணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, நான் அதை படிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.